இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் விலகிட ஓம் நமச்சிவாயின்னு மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் அந்த அருணாச்சலேஸ்வரின் அருளால் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். இன்றைக்கான வீடியோ பதிவில் சிவனின் அற்புத தலமான ஆன்மீக பூமின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை தலத்தை பற்றியோ, இந்த கோவிலில் கிரிவலம் சென்று வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, கிரிவல பாதையில் கட்டாயம் வழிபட வேண்டிய அஷ்டலிங்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராகி இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான சிவனின் திருத்தலங்க ஆன்மீக பூமியாக இருக்குது. திருவண்ணாமலை செல்வதற்கோ கிரிவலம் செல்வதற்கு மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலைன்னு சொல்வதற்கு கூட சிந்திப்பதற்கு கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இங்கு பார்த்திங்கன்னா எத்தனை முறை சொன்னாலும் கேட்டாலும் சலித்து போகாதுங்க திருவண்ணாமலை தலத்தினுடைய பெருமை. அப்படிப்பட்ட திருத்தலம் பற்றி தான் இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒரு தலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. அதிசயங்களையும் எத்தனையோ ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய தலமாக இருக்குது. என்னதான் நம்ம திருவண்ணாமலைக்கு பல முறை போயிருந்தாலும், பல விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றி தெரிந்திருந்தாலும், அந்த கோவில் பற்றிய பல அற்புத தகவல்களை தான் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். திருவண்ணாமலை தலம் தாங்க நடுநாட்டு தலங்களில் முதன்மையாக இருக்குது. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலங்க. நால்வராலுமே பாடப்பட்ட தலம்னு சொல்லலாம். எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கக்கூடிய தலம் இதுதான். இந்த தலத்தில் தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, திருவம்மானை போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்கு. மூர்த்தி, தலம், தீர்த்தன்னு 3 வகை சிறப்புகளை கொண்ட தலமாக இருக்கு. பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலங்க அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம்னு சொல்லலாம். கார்த்திகை தீபத்தினுடைய மூலத்தலமாக இருக்கு. ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலங்க. இத்தல மலை உச்சியில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தால் இது உலக புகழ் பெற்றதாக இருக்கு. இது நகரினுடைய மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் மட்டும் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கு. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் கொண்டது ஆலயமாக இருக்குது. அதிக ஆலயம் பார்த்திங்கன்னா கோபுரங்கள் கொண்ட ஆலயம் இது மட்டும்தாங்க. இந்த கோவிலுடைய அமைப்பினே பார்த்திங்கன்னா உள்ளே 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. அதனடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம்னு அமைந்திருக்குங்க. இந்த ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம்னு 2 பெரிய குளங்களும் இருக்குது. கொடிக்கம்பம் அருகே செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவார். பஞ்சலிங்கங்களுக்கு 4 முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இங்கே இருக்குது. கால பைரவருக்கு சன்னதியும் இருக்குது. இங்கே முருகப்பெருமான் தாங்க இளையனர் என்னும் பெயரில் 3 இடங்களில் வணங்க பெறுவோம். மேலும் இங்கு அருணகிரியோடு சவால் விட்டான் சம்பத்தாண்டான்னு சொல்லுவாங்க. அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார். இவர் தான் கம்பத்தினர் பேரில் வளைகாப்பு மண்டபத்தூணில் காட்சி கொடுக்குறாரு. அருணகிரி வள்ளலால கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயன்ற போது தடுத்தாட்கொண்டு அருள் புரிந்த திருப்புகழ் பாட வைத்த கோபுரத்தினையான சொல்லுவாங்க. இங்கு காமதாகனம் நடக்கக்கூடிய சிவாலயம் இது ஒன்று தாங்க. ஆடிப்புறத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமலையம்மன் சன்னதி முன்னாடி தீமிதி விழா நடத்தக்கூடிய ஆலயமும் இதுதான். இது திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவது இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க. மேலும் அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயம், அருணகிரிநாதருக்கு ஆலயம் எடுத்து கொண்டாடக்கூடிய ஆலயம் திருவண்ணாமலை தலம்தான். மேலும் சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறார். இதே காந்தமலைன்னு சொல்லுவாங்க. காரணம், இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்குமா. கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் தாமிர மலையாகவும், இந்த கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சியளிக்குது.
மலையினுடைய உயரம் 2688 அடி உயரங்க. கிரிவல பாதையினுடைய தூரம் 14 கிலோமீட்டராக இருக்குது. இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்குங்க. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைந்திருக்கு. மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தா ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை காணலாம். இதுதாங்க திருக்கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பார்வதி விளையாட்டாக முடியதால இந்த பிரபஞ்சமே இருட்டாயிருக்கு. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தாங்க. இதனால ஏற்பட்ட பாவத்தை போக்க பூ உலகில் காஞ்சிபுர கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தா. ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்தில் தன் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தா அன்னை காமாட்சி. இதனால அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினாரு. ஐயனே, நீங்க எப்போதும் என்னை பிரியாமல் இருக்க தங்களுடைய திருமேனியில எனக்கு இடப்பாகம் தந்தரல வேண்டுன்னு சக்தி வேண்டிக் கொண்டா. அதற்கு சிவபெருமானோ அண்ணாமலை சென்று தவம் செய்யு உத்தரவிட்டாங்க. அப்படி உமையும் தவம் செய்தா. கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரக்கூடிய நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டாகும். அப்போது மலையை நீ இடதுபுறமாக சுற்றிவான அசுரறி ஒளித்துச்சு. அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தன்னுடைய மேனியில இடவாகத்தை அளித்து ஆட்கொண்ட சிவபெருமான் இங்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறாரு. இதையும் நினைவு கூர்த்து அண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படுதுங்க. திருவண்ணாமலையில கிரிவலம் சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா ஒரு அடி எடுத்து வைத்தா முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும். 2ஆம் அடிக்கு ராஜசூய யாகம் செய்த பலனும், 3ஆம் அடிக்கு அனைத்து யாகங்களையும் செய்த பலன் உண்டுங்க. திருவண்ணாமலைன்னு உச்சரித்தாலே 5 எழுத்து 3 கோடி முறை உச்சரித்த பலன் உண்டு. மகாதீப தரிசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 21 தலைமுறையினருக்கு புண்ணியம் உண்டு. கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையாரை சன்னதிக்கு 3 வாயில்கள் நேர்கோட்டில் இருக்காது. இதன் வழியே படுத்தெளிந்து வளைந்து தான் வெளிவர வேண்டும். இதனால குழந்தை பேருக்கிட்டு கருப்பை கோளாறுகள் நீங்குதுங்க. மலையினுடைய கிழக்கே இந்திரலிங்கம், தென்கிழக்கே அக்னிலிங்கம், தெற்கே யமலிங்கம், தென்மேற்கே நீருதிலிங்கம், மேற்கே வருணலிங்கம், வடமேற்கே வாயுலிங்கம், வடக்கில் பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம், வடகிழக்கே ஈசானிய லிங்கன்னு 8 லிங்க தரிசனம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. அது மட்டும் இல்லை, கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதே போல் இறைவனின் திருப்பாத தரிசனம் நம்முடைய முற்பிறவி பாவங்களை எல்லாம் தீர்க்கணும் ஐதீகமாக சொல்லப்படுது. திரு அண்ணாமலையார் கோயிலில் அண்ணாமலையாரின் பாதம் அமைந்திருக்கு. கோயிலுக்கு உள்ளே கோபுரத்துக்கு வலதுபுறத்தில் அண்ணாமலையார் பாதம் இருக்குது. அடிமுடி காணாத பரம்பொருளுடைய பாத தரிசனத்தை காண வேண்டி அடியர்களோ அருளாளர்களோ மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளி இடத்துல அமைந்துள்ளதே இந்த திருப்பாதங்க. அண்ணாமலையாருடைய பாதம் தனி சன்னதியாக அமைந்திருக்கு. கோயிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் இந்த பாத தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. பாத தரிசன சன்னதியில் தினமும் மலர் அலங்காரத்தோடு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுது. மேலும் பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர், முருகர், கோதாண்ட ராமர், சக்தி தேவியின் திருவடிவங்கள் காட்சியளிக்குதுங்க. இங்கு மலை உச்சிலோ அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைந்திருக்கு. தீபம் ஏற்றப்படும் மலை உச்சியின் வலதுபுறத்தில் பாத தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். மேலும் இங்கு கார்த்திகை தீபத்தின் ஜோதி பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் தீப திருவிளக்கில் விஸ்வரூபமாக தீபம் தான் லட்சுமி தேவி வடிவத்தையோ, சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையோ, பார்வதியின் சக்தியோ ஒன்றாக சேர்ந்து திருவிளக்கு தீபச்சுடரின் 3 தேவிகளுடைய வடிவத்தை காணும் நற்கதி அடைவார்னு ஆன்றோரின் மொழிங்க. இங்கு கார்த்திகை தீபத்தன்று தீபமேற்றி வழிபட்டால் சிவனின் அருளோடு 3 தேவியரின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். தீப ஒளி தீய சக்தியை ஏற்படாத வண்ணம் தடுக்குதுங்க. இதன் அடிப்பாகத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாவும், தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணுவும், எண்ணெய் நிறையும் இடத்துல சிவபெருமானும் வாசம் செய்கிறாங்க. மேலும் இது வேத புராணங்களோடு கூட விளக்கேற்றுவதால் சிறந்த ஒரு பலனை தருங்க. எத்தனையோ அரசர்கள் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே சிறந்த திருப்பணியாக செய்திருக்காங்க. எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபட உயர்வான பலன் தருங்க. கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும், இந்த இல்லத்தில் இருவேளையும் விளக்கேற்றுவதும் எல்லாம் உங்களுக்கு
மங்களங்களையும் வாழ்வில் ஒளிமயமாக்கி தரும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் சிவபெருமானின் சிறப்பான அருணாச்சலேஸ்வரர் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாயா போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.